இட்ஸ் நாட் அபவுட் த மணி. என்னடா சம்மந்தம் எல்லாம் இட்ஸ் நாட் அபவுட் த மணின்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? சொல்றேன். What are we talking? Not about the money. So what is it about? F1 படத்தை நான் தியேட்டரில் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் ஆனால் என்னால் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. ஏன் நல்ல நேரமாக என்னன்னு சொல்லிட்டு தெரில. அதை ரீரிலீஸ் பண்ணாங்க. அவனை இந்த முறை விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஐமேக்ஸில் புக் பண்ணி படத்துக்கு போயிட்டேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஹவ் எவர் ஹேட். இது வந்து இங்கிலீஷில் சொல்கிறேன், நிஜமாகவே சரியான எக்ஸ்பீரியன்ஸு. அந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு சீனும் 30 வருஷம் முன்னாடி அவர் கையை விட்டு போன ஒரு வாய்ப்பு 2வது முறை கிடைக்குது. அதை அவர் எப்படி யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாருன்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் பிளேயில் போட்டு பிச்சதும் இல்லாமல் அந்த ரேசிங் ட்ராக் சீன்லாம் மிரட்டி விட்டாங்க. அதுவும் ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில், அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் அந்த கார் போகிறத பார்க்கும்போது நம்மளே காருக்குள்ளே உட்காந்து கார் ஓட்டுற மாதிரி இருக்குது. ஆப்போசிட்டில் வந்தால் கார் நம்மளே இடிச்சிடுற மாதிரி இருக்குது. அதுலேயும் முக்கியமாக இஸ் ஃப்ளையிங் சொல்கிற சீனில் அந்த காரு பொது பாருங்க, எப்பா செஞ்சுட்டாங்க, செதுக்கிட்டாங்க. அந்த மாதிரி இருந்தது. 2வது முறை ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பெஸ்ட்டாக காட்டின படம். எனக்கு 2வது முறை இந்த படத்தை தியேட்டரில் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. நான் போய் பார்த்துட்டேன். சம்டைம்ஸ் இட்ஸ் நாட் அபவுட் த மணி. நம்மளோட இன்னர் ஹாப்பினஸ்க்காக நம்ம என்ன பண்ணணும்னு நினச்சாலும் பண்ணலாம். தாராளமாக போயிட்டு படத்தை பார்த்து ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் ஐமேக்ஸில். கமான் கைஸ், என்ஜாய் பண்றோம். வாங்க ஜி, வாங்க ஜி. என்ஜாய் பண்றோம், என்ஜாய் பண்றோம், என்ஜாய் பண்றோம். டீம் வொர்க் பண்றோம் ஜி. வாங்க ஜி.